எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம கேண்டில்ஸ்டிக்ஸ் பற்றி கொஞ்சம் பார்க்கலாம். ஓரளவு பேசிக்காக கேண்டில்ஸ்டிக்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கிட்டால் தான் நம்மளால் இந்த ப்ரைஸ் ஆக்ஷனை யூஸ் பண்ணி கரெக்டான ட்ரேட் பண்ண முடியும். ஓகேவா? அப்போ முதல்ல எந்த கேண்டில் புல்லிஷ் சைனை கொடுக்குது, எந்த கேண்டில் பீரிஷ் சைனை கொடுக்குது அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சால் தான் நம்மளால் கரெக்டான என்ட்ரி கொடுக்க முடியும், என்ட்ரி ஆர் எக்ஸிட். ஓகேவா? இப்போ நம்ம புல்லிஷ் கேண்டில்ஸ்டிக்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம், எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இந்த கேண்டில் பாருங்கள், இது புல்லிஷ் கேண்டில் பாருங்கள். அதாவது பையிங், அதாவது ஓப்பன் ப்ரைஸ் இது தான், இந்த இடத்துல ஓப்பன் ஆகிருக்கு. க்ளோசிங் இந்த இடத்துல ஆகிருக்கு. ஓப்பன் ஆனதுலேருந்து எந்த விதமான ப்ரைஸ் ரிஜெக்ஷனுமே இல்லாமல் போயிட்டே இருக்குது. சரிங்களா? அதாவது டிமாண்ட் அதிகமாக இருக்குது, இந்த ஸ்டாக்கில் டிமாண்ட் அதிகமாக இருக்கிறதுனால அந்த கேண்டில் என்ன அப்படி போயிட்டே இருக்குது. அப்போ இது 100%, சரிங்களா, 100% புல்லிஷ் கேண்டில் இது. சரிங்களா? அதாவது எந்த விதமான ரிஜெக்ஷனுமே இல்லை. பையர்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க அந்த ஸ்டாக்கை வாங்குறதுக்கு. அதனால் 100% புல்லிஷ் அப்படி சொல்லலாம். இதுக்கு ஒவ்வொன்றுக்கும் வேறு பேர்லாம் இருக்குது, பட் அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. பட் நமக்கு இந்த லாஜிக் தான் புரியணும். இப்போ இந்த மாதிரி ஒரு கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா அது 100% அது புல்லிஷில் இருக்குது அப்படிங்கிற லாஜிக் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டால் போதும். செகண்ட் பார்த்தீங்கன்னா இது பாருங்கள், இதுவும் அதே க்ரீன் கேண்டில் தான், இதுவும் க்ரீன் தான், அதேமாதிரி இதுவும் க்ரீன் கேண்டில் தான். ஆனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரிஜெக்ஷன் இருக்குது. அதாவது இங்கே தான் ஓப்பன் ஆகிருக்கு, என்ன தான் ஓப்பன் ஆனாலும் கொஞ்சம் கீழே போயிருக்கு. கொஞ்சம் ஒரு செல்லர்ஸ் கொஞ்சமாக கீழே தள்ளியிருக்காங்க, கீழே இது பண்ணியிருக்காங்க இவ்வளோ தூரத்துக்கு. பட் என்ன ஆகிடுச்சு, மறுபடியும் பையர்ஸ் சார்ஜ் எடுத்து மறுபடியும் மேலே வந்துருச்சு. மறுபடியும் மேலே இவ்வளோ தூரம் வந்திருக்கு, வந்தப்புறம் என்ன மறுபடியும் கொஞ்சமாக கீழே இறக்கியிருக்காங்க. சரிங்களா? அப்போ இந்த பக்கம் கொஞ்சம் ரிஜெக்ஷன் இருக்குது, இந்த பக்கம் கொஞ்சம் ரிஜெக்ஷன் ஆகிருது இருக்குது. அப்போது இது ஒரு 80 to 90% ஒரு புல்லிஷ் கேண்டில் தான், 80 to 90%. பட் இது 100, பட் இது வெறும் 80 to 90. சரிங்களா? ஒரு 10% கம்மின்னு வச்சுக்கோங்க. பட் இதுவும் புல்லிஷ் தான். ஒரு கேண்டில் பார்க்கும்போதே நமக்கு தெரியணும், இது 100% புல்லிஷாக இருக்குது, இது கொஞ்சம் கம்மியாக ஒரு 90% அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். இது ஏன்னா கொஞ்சம் ரிஜெக்ஷன் இருக்குது, இந்த பக்கம் கொஞ்சம் ரிஜெக்ஷன் இருக்குது, இந்த பக்கம் கொஞ்சம் ரிஜெக்ஷன் ஆகிருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த கேண்டில் பார்த்திங்கன்னா என்ன நடந்திருக்கு, ஃபஸ்ட்டு ஓப்பனிங் இந்த இடத்துல ஆகிருக்கு, க்ளோஸ் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நடந்திருக்கு. என்ன தான் ஓப்பனிங் இந்த இடத்துல நடந்திருந்தால் கூட ப்ரைஸ் என்ன இருக்குது, ப்ரைஸ் ரிஜெக்ஷன் ஆகிருக்கு. செல்லர்ஸ் சார்ஜ் எடுத்து ப்ரைஸ் கீழே டவுன் பண்ணியிருக்காங்க. டவுன் பண்ணி இவ்வளோ தூரம் கீழே போயிட்டு அகைன் மறுபடியும் திருப்பி மேலே போயிருக்கு. சரிங்களா? அதாவது இவ்வளோ தூரம் கீழே கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ஏர் பண்ணியிருக்காங்க. இதை செல்லர்ஸ் தான் ஃபஸ்ட் கீழே இறக்கியிருக்காங்க இதை. அதுக்கப்புறம் பையர்ஸ் இவ்வளோ தூரம் அரௌண்டு ஒரு 60% கீழே இறக்கியிருக்காங்க. அது மொத்தம் 100% வச்சா 60% செல்லர்ஸ் கீழே இறக்கியிருக்காங்க. அப்போ அந்த இவ்வளவு செல்லிங் ப்ரெஷரை தாண்டி பையர்ஸ் உள்ளே அந்த ப்ரைஸை அப்படியே மேலே தூக்கியிருக்காங்க. சரிங்களா? மேலே தூக்கி இப்போ ஓப்பன் ப்ரைஸை விட அதிகமாக கொண்டு விட்டுருக்காங்க. சரிங்களா? அப்போ இதுவும் ஒரு புல்லிஷ் கேண்டில் தான். சரிங்களா? அப்போ இதில் ஃபஸ்ட்டு டைப் எதை சொல்லலாம், செகண்ட் எதை சொல்லலாம், தேர்டு எதை சொல்லலாம். சரிங்களா? மூணுமே புல்லிஷ் டைப் தான். சரிங்களா? இதில் சப்போஸ் இதில் கொஞ்சம் கலர் கொஞ்சம் சேஞ்ச் இருந்தால் கூட அதுவும் புல்லிஷ் தான். சப்போஸ் இதில் க்ரீனுக்கு பதில் ரெட் இருக்குது அப்படின்னா கூட அது புல்லிஷ் தான். ஏன்னா இவ்வளோ ஒரு 60% கீழே இறங்கின ப்ரைஸை பையர்ஸ் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறனால மட்டும்தான் அது ப்ரைஸ் மேலே வந்திருக்கு. சரிங்களா? பையர்ஸோட சப்போர்ட் அதிகமாக இருக்கிறனால தான் அது மேலே வந்திருக்கு. அதனால் இதுவும் புல்லிஷ் கேண்டில் தான், இதுவும் புல்லிஷ் தான், இதுவும் புல்லிஷ் தான். சரிங்களா? இப்போ நம்ம இந்த மாதிரி கேண்டில்ஸை நம்ம பேட்டர்ன்ஸ்லேயோ அந்த மாதிரி இடத்துல பார்க்கும்போது அந்த ப்ரைஸ் ஆக்ஷன் நம்ம புரிஞ்சுக்கலாம். இந்த இடத்துல இந்த மாதிரி ப்ரைஸ் ஆக்ஷன் நடந்திருக்கு, அதனால தான் இப்படி ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்குங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? அப்போ அதுக்கு கண்டிப்பாக நீங்கள் இந்த கேண்டில் ஸ்டிக்ஸ் பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். அதுக்கு தான் நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரிங்களா? புல்லிஷ் கேண்டில் இந்த மாதிரி தான் இருக்கும். அகைன் பீரிஷ் பற்றி பார்க்கலாம். பீரிஷ் பார்த்திங்கன்னா சேம் அதே தான். அது பார்த்திங்கன்னா அப்படியே ரெட் ஒரு ஃபுல் கேண்டில், அதாவது இங்கே தான் ஓப்பன் ஆகிருக்கு, பையர்ஸே இல்லை, பையர்ஸே ரொம்ப சப்போர்ட்டே பண்ணல. அதனால தான் எந்த விக்ஸுமே ஃபார்ம் ஆகலை. அப்படியே சடனாக அப்படியே கீழே போயிடுச்சு.
கீழே போய் அப்படியே க்ளோஸ் ஆகிடுச்சு. எந்த ரிஜெக்ஷனுமே இல்லை, கொஞ்சம் அப்படி உள்ளே போகிற மாதிரியோ அந்த மாதிரி எந்த ரிஜெக்ஷனுமே இல்லை. இப்போ 100% இது வந்து என்னது பீரிஷ் கேண்டில். சரிங்களா, 100% பீரிஷாக இருக்குது. ஏன்னா அவங்க யாருமே இன்ட்ரெஸ்டடே இல்லை பை பண்ணுறதுக்கு. சரிங்களா, ரொம்ப செல்லர்ஸோட ஸ்ட்ரென்த்து தான் அதிகமாக இருக்குது, பையர்ஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்காங்க. அதனால் அவங்கள ரொம்ப இது பண்ணலை, அவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுக்கல இந்த மாதிரி இதில், இந்த ஸ்டாக்கில் இன்ட்ரெஸ்ட் இல்லை அவங்க இந்த டைமில். ஓகே, அப்போ இது வந்து 100% பீரிஷ். இதில் பாருங்கள், இந்த இடத்துல ஓப்பன் ஆகிருக்கு, இந்த இடத்துல ஓப்பன் ஆகிருக்கு. ஓப்பன் ஆன உடனே கொஞ்சம் பேர் பை பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க, பட் முடியலை. செல்லர்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்காங்க. அதனால் வந்து என்ன தான் இது பண்ணாலும் முடியலை. திருப்பி செல்லர்ஸோட ஸ்ட்ரென்த்து தான் அதிகமாக இருக்குது. கீழே இறங்கிருச்சு ஃபுல்லாக. மறுபடியும் கீழே இறங்கின பிறகு முடிகிற கண்டிஷனில் கொஞ்சம் மறுபடியும் செல்லர்ஸு பையர்ஸ் கொஞ்சமாக உள்ளே புகுந்து கொஞ்சம் மேலே தூக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் இந்த இடத்துல முடிஞ்சிருக்கு. அகைன் இதே ஒரு 80 to 90% பீரிஷ் கேண்டில். அதாவது 100% கிடையாது, ஒரு 80 to 90% இருக்குது. சரிங்களா, அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக பாருங்கள், இது என்ன நடந்திருக்கு. ஃபஸ்ட்டு இந்த இடத்துல ஓப்பன் ஆகிருக்கு. ஓப்பன் ஆகிட்டு பையர்ஸ் உள்ளே பூந்துருக்காங்க. பையர்ஸ் இது மேலே வரைக்கும் கொண்டு போயிருக்காங்க. சரிங்களா, இடத்துல ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே வரைக்கும் கொண்டு போயிருக்காங்க. கொண்டு போனால் கூட அவங்களால மறுபடியும் இது பண்ண முடியல, அது ஹோல்டு பண்ண முடியல, ப்ரைஸ் இந்த இடத்துல ஹோல்டு பண்ண முடியல. மறுபடியும் செல்லர்ஸோட ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்கிறனால செல்லிங் ப்ரெஷர் ஓவர் ஆகிடுச்சு. இந்த இடத்துல செல்லிங் ப்ரெஷர் ஓவராக என்ன ஆகுது, ப்ரைஸ் அப்படியே டவுன் ஆகுது. டவுன் ஆகி இங்கே தான் ஓப்பன் ஆகிருக்கு. பட் இந்த ஓப்பனிங் இதையும் தாண்டி கீழே க்ளோஸ் ஆகிருக்கு. சரிங்களா, மொத்தமாக பாடி இவ்வளோ தான் ஃபார்ம் ஆகிருக்கு. பட் இந்த ஓப்பனிங்கை தாண்டி கீழே க்ளோஸ் ஆனதுனால செல்லர்ஸ் தான் இங்கே வின் ஆகிருக்காங்க. இந்த கேண்டிலில் செல்லர்ஸ் வின் ஆகிருக்கிறதுனால இது பியூர்லி பார்த்திங்கன்னா இது பீரிஷ் கேண்டில். அப்போ இந்த மாதிரி இதில் சப்போஸ் இதில் க்ரீன் வந்தால் கூட அது பீரிஷ் கேண்டில் தான். சரிங்களா, இந்த மாதிரி வந்தால் கூட ரெட்டுக்கு பதிலாக க்ரீன் இப்படி இருந்தால் கூட அது பீரிஷ் கேண்டில் தான். சரிங்களா, அப்போ இதில் இந்த இடத்துல இந்த கலர் இதில் முக்கியம் இல்லை, இந்த பேட்டர்ன், இந்த லாஜிக் என்ன சொல்லுதோ அதுதான் முக்கியம். சரிங்களா, அதனால் கொஞ்சம் இந்த மாதிரி இப்போ இந்த சார்ட்டில் பார்க்கும்போது இந்த கேண்டில்ஸை இந்த மாதிரி வாட்ச் பண்ணுங்கள். அது அங்கே என்ன பையர்ஸோட ஸ்ட்ரென்த் எப்படி இருக்குது, செல்லர்ஸோட ஸ்ட்ரென்த் எப்படி இருக்குங்கிற மாதிரி இப்படி வாட்ச் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா உங்களால் அந்த லாஜிக்கை புரிஞ்சிக்க முடியும். சரிங்களா, சரி, புல்லிஷ் அண்ட் பேரிஷ் பார்த்துட்டோம். இப்படி ஒரு கேண்டில் இடையில வரும் சார்ட்டில். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்டிசிஷன் கேண்டில், அதாவது நியூட்ரல் கேண்டில் அப்படின்னு கூட சொல்லலாம், இந்த டோஜின்னு கூட சொல்லுவாங்க. இது பார்த்திங்கன்னா எந்த டிசிஷனுமே எடுக்கலை, அதாவது ஓப்பனான பக்கத்துலேயே இருக்குது க்ளோசிங். சரிங்களா, செல்லர்ஸ் வின்னா பையர்ஸ் வின்னான்னு கேட்டிங்கன்னா அது மேட்ச் ட்ராவில் முடிஞ்ச மாதிரி தான், ரெண்டு பேருமே வின் ஆகலை. சரிங்களா, ஒரு நியூட்ரல் பொசிஷனில் தான் இருக்குது. சரிங்களா, அப்படி இந்த மாதிரி கண்டிஷனில் வரும்போது இதுக்கு அடுத்தால் இதுவும் பார்த்திங்கன்னா டோஜி கேண்டில் தான். இதுக்கு அடுத்தால் வர்ற கேண்டிலோட ஃபார்மேஷனை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். அடுத்த பையர்ஸ் இன்ட்ரெஸ்டடாக செல்லர்ஸ் இன்ட்ரெஸ்டடாங்கிறது இதுக்கு அடுத்தால் வர கேண்டில் வச்சு கண்டுபிடிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நெக்ஸ்ட் கேண்டில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்துருச்சுன்னு வைங்களேன், ஒரு ரெட் கேண்டில் கீழே இந்த மாதிரி வந்துருச்சு அப்படின்னா இது ஒரு ரெட் கேண்டில்னு வச்சுக்கோங்க. ரெட் கேண்டில்னால் கண்டிப்பாக செல்லர்ஸ் தான் கீழே கொண்டு போக ட்ரை பண்ணுறாங்கன்னு அர்த்தம். இல்லை ஒரு கேண்டில் இதை தாண்டி மேலே அப்படி ஓப்பன் ஆகிடுச்சு, ஒரு க்ரீன் கேண்டில் இப்படி ஓப்பன் ஆகுது அப்படின்னா இது பியூர்லி இதில் ஏதாவது ஒரு கேண்டில் இந்த மாதிரி ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படின்னா இல்லை அவங்க பையர்ஸ் மேலே கொண்டு போக ட்ரை பண்ணுறாங்கன்னு அர்த்தம். அப்போ இந்த கேண்டிலை வச்சு நம்ம எதுவும் டிசிஷன் கொண்டு வர முடியாது, இன்டிசிஷன் தான். இதுக்கு அடுத்தால வர்ற நெக்ஸ்ட் கேண்டிலை வச்சு நம்ம டிசிஷன் எடுத்துக்கலாம். ஓகே, இது மேலே போகிறதுக்கு ப்ராபபிலிட்டி அதிகம், இல்லைனா கீழே போகிறதுக்கு ப்ராபபிலிட்டி அதிகம்னு நெக்ஸ்ட் கேண்டிலை வச்சு நம்ம டிசிஷன் கொண்டு வந்துக்கலாம். அப்போ ஒரு ட்ரேட் பண்ணுறதுக்கு இந்த கேண்டில் ஸ்டிக்ஸ் பேட்டர்ன்ஸ் ரொம்ப முக்கியம். இந்த கேண்டில் ஸ்டிக்ஸ் இந்த மாதிரி புல்லிஷ் பேரிஷாக டோஜியா அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் சரியான முறையில் பார்த்துட்டு ட்ரேட் பண்ணுறது நல்லது. தேங்க்யூ.